Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi the PKL 12 the yes நேற்று புனரிப்பல் தன் thrashed யூ மும்பை தான் சொன்னோம் 40-22 18 பாயிண்ட் லீட்ல ஜெயிச்சிட்டாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச் அஸ்லம் இனாம்தார் என்ன சொன்னான்னு பார்த்துருவோம். அப்புறம் கோச் யூ மும்பா வர்சஸ் புனரிப்பல் தன் எப்போதுமே ஒரு ரைவல்ரி. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே 11-10 அவங்க தான் லீடில் இருந்தாங்க. இப்போ பராபர் கருதியா 11-11 வேணுமா ஆகிட்டாங்க பேருக்கு டோட்டல் மேட்சஸை. அதை பற்றி சொல்லுங்கன்னு வழக்கம் போல் ஃபஸ்ட்டு 3 லைன் ஹிந்தியில் சொல்லிடுறேன். பிடிக்காதவங்க பார்க்க வேணாம். राइट ऐसे माइंडसेट से नहीं आए थे क्योंकि उनके डिफेंस अच्छा लगता है. स्पेशली सुनील उनका जो कैप्टन है वो दिमाग से खेलता है, बहुत अच्छा खेलता है. मुझे टीम से ज़्यादा सुनील से डर लग रहा था அப்படின்னாரு. ஆமாம், நான் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் வரல, ரைவல்ரி அந்த மாதிரி மைண்ட் செட்டில். ஏன்னா அவங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, எஸ்பெஷலி சுனில் இருக்கிறதுனால அந்த டீமோட நான் ஜாஸ்தி சுனில் பார்த்து தான் ப்ரெஷர் ஆன பயந்தேன் அப்படின்னாரு. சுனிலோட கேப்டன்சியை பற்றின்னு சுனிலை புகழ்ந்தாரு. இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னார், இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க பிஹைண்டில் இருக்கும்போது கூட டெம்பரோ கூலோ லூஸ் பண்ணவே இல்லை சுனில். இன்னைக்கு எங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. நிறைய மல்டி பாயிண்ட் ரைன்ஸ் கொடுக்கல எதிர் டீமுக்கு. அண்ட் அஸ்லம் போனஸ் எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் போனஸ் எடுத்துகிட்டு வந்தப்போ 3 பேர் தான் இருந்தாங்க மேட்டில். அந்த இடத்துல அஸ்லம் அவுட் ஆகிருந்தாருன்னா நாங்கள் திருப்பி 2 பாயிண்ட் தான் லீட் இருந்திருக்கோம். மேட்ச் எந்த பக்கம் வேணால் போயிருக்கோம். ஓவராலாக என் டீம் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அண்ட் கூல் மைண்டில் விளையாண்டோம், அதனால தான் ஜெயிச்சோம்னாரு. அதுவும் இல்லாமல் ராகேஷ் வந்து ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ணதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே தான் கேம் மாறுச்சு அப்படின்னாரு. இவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க சூப்பர் டேக்கிள். ஆமாம், எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நம்மளே 5 வாட்டி தோத்தோமே, பவனும் அர்ஜுன் போய் அவுட் ஆகிட்டு வந்தாங்களா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் டேக்கிள். எனவே அடுத்த கேள்வி கேட்டாங்க, நீ இங்கே வந்து புனரிப்பல்தன் பிளேயராகவும் இருந்திருக்கீங்க, இப்போ கோச்சாகவும் ஆகிட்டீங்க, ஏதாவது அண்டர் ப்ரெஷரில் இருக்கீங்களா, ப்ரெஷரில் விளையாண்டிங்களான்னு சொன்னார். ஹியூஜ் ப்ரெஷர்ன்றார். ஆமாம், ரொம்ப ப்ரெஷர் இது. நடுவில் நான் பிபி டேப்லெட் எடுத்தேன்னாரு. நீங்கள் வேணால் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஹைலைட்னாரு. பிபி டேப்லெட் எடுத்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போச்சு. நாங்கள் டூ ஆர் டையில் வேறு அவுட் ஆகிட்டோம். 2 பேர் தான் இருந்தாங்க மேட்டில். அப்புறம் கோச் எப்போதுமே ப்ரெஷரில் வந்துடுவாங்க. 2 பிளேயர் மட்டும் தான் மேட்டில் இருக்கும்போது கோச்சுக்கு தான் பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் அதை நான் மறைக்க மாட்டேன், அது நடந்தது உண்மை தான். நான் ரொம்ப அண்டர் ப்ரெஷரில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு லீடு கிடைக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். நான் இதுவரை விளையாண்ட மேட்ச்லேயே இதுதான் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்த மேட்ச்ன்ட்டார் இந்த சீசனில். ஆமாம், அந்த அளவுக்கு நான் டென்ஷனாகவும் ப்ரெஷர் இருந்தேன். ஆனால் ஸ்கோர் லைன் பாருங்கள், மார்ஜின் 18 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்புறம் கேட்டாங்க அடுத்த மேட்ச் ஹரியானா கூட. நேற்று நாங்கள் மன்பிரீத்திட்ட கேட்டோம் பொன்னேரிப்பல்தனை பற்றி சொல்லணுன்னு. ஓ அச்சா டீம்ன்ட்டார். ரொம்ப நல்ல டீமு, ஸ்ட்ராங் டீமு, டஃப்பாக இருக்குன்னு அதை பற்றி சொல்லுங்கன்னாரு. அவர் நம்ம அஜய் தாக்கூர் சொன்னார். ஆமாம், நானும் சொல்கிறது தான், எப்போவுமே சொல்கிறது தான், ஹரியானா ஸ்ட்ராங் டீமு, இப்போவும் சொல்கிறேன்னாரு. அபிபி போல்த்தோம், இப்போவும் சொல்கிற ஸ்ட்ராங் டீமு. சேட் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜுரி ஆனது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அண்ட் நான் பிரார்த்திக்கிறேன் அவர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும்னு. அண்ட் வெரி குட் டீம் புனரிப்பல்தன். அண்ட் டஃப் மேட்சாக தான் இருக்கும். பட் அஸ்லம் இனாம்தார் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கிட்ட நல்ல ரைடர் இருக்காங்க, டிஃபெண்டர் இருக்காங்க. மேட்ச் டஃப்பாக இருக்கும். இதுக்கு நடுவில் மன்பிரீத்தோட யூனோ இன்பிட்வீன் அவர் செய்கிற சேஷ்டைகள்லாம் கூட பார்க்க நல்லா இருக்கும்னு. वो बीच में जो भी करता है मनप्रीत, वो भी अच्छा लगता है देखने में. அந்த நடுவில் அவர் பண்ணுற சேஷ்டைகள்லாம் பார்க்க வர நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நல்லா இருந்தது கேட்குறதுக்கு அவர் சொன்னது. அப்புறம் கேட்டாங்க, விஷால் என்ன சொன்னீங்க, நீ ரொம்ப நாள் விளையாட்ட பிறகு 3 பாயிண்ட் எடுத்தார் அவர் டிஃபென்ஸு. சொன்னேன், ஆமாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா விளையாண்டாரு, ஆனால் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணார். எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. அவரை கேட்டேன், ஏப்பா நீ இவ்வளோ பெரிய பிளேயரு, இவ்வளோ பெரிய நேமு, இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணுறியான்னு. இந்த இடத்துல நான் ஸ்டூவர்ட் சிங்கை பாராட்டி ஆகணும். ஃபென்டாஸ்டிக் பிளேயர் அவர் ஸ்டூவர்ட் சிங்கு. வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நான் எப்போ ஜிம்முக்கு போனாலும், ராத்திரி 10 மணிக்கு போனாலும் அங்கே ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். மதியானம் 2 மணிக்கு போனாலும் அங்கே ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. நம்ம டீமில் இருக்கோமோ இல்லையா, ஸ்குவாடில் இருக்கோமா, 14ல் இருக்கோமா, கோர்ட்டில் இருக்கோமா, அவுட் ஆஃப் கோர்ட்டா, பெஞ்சில் இருக்கோமா, அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டார். அவரோட வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டே இருப்பார். அண்ட் ஸ்டூவர்ட் வந்து எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஒன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காமிச்சுன்னா அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். நானும் ஜிம்மில் நிறைய வாட்டி அவர்கிட்ட சொன்னேன், நீ ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயரு, சான்ஸ் கிடைக்கும் போது நீ கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ண, உனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு எப்போதுமே சொல்லிட்டு இருப்பேன். இன்றைக்கி சான்ஸ் கிடச்சிது, ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க. அதுவும் கம் சமயமே சப்ஸ்டியூட்டாக தான் வந்தார் அவர் ஸ்டூவர்ட்டு. இது 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கொடுக்கும் போதெல்லாம் எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது எந்த பிளேயராலும், சப்ஸ்டியூட்டால். ஏன்னா ப்ரெஷரில் இருப்பாங்க. இந்த 5 நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும்னு காமிச்சார் ஸ்டூவர்ட்டு. ப்ரெஷரில் எப்படி விளையாடணுன்னு, அண்டர் ப்ரெஷரில் எப்படி விளையாடணுன்னு பிரமாதமாக நீ விளையாடி காமிச்சார். ப்ரூவ்ட் நான் நல்ல பிளேயர்னு ப்ரூவ்டு. சந்தோஷமாக இருந்ததுனாரு. அப்புறம் கேட்டாங்க சுனில் கேப்டன்சி பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு. என்னை பொறுத்தவரை இந்த பிகேல்லே பெஸ்ட்டு கேப்டன் சுனில் தான்ட்டார். ஆமாம், அடுத்த பெஸ்ட்டு யாருன்னு பார்த்தா அஸ்லம் இனாம்தார்னு அவரை பார்த்தாரு. அவரு அஸ்லமுக்கு ஒரே சிரிப்பு, ஒரே ஹாப்பி. ஆமாம், நான் வந்து ரொம்ப ப்ரெஷரில் தான் இருந்தேன். கண்டிப்பாக மேட்ச் நடக்கும்போது நடுவில் மாத்திரை போட்டுட்டு இருந்தேன். டீமோட ஜாஸ்தி சுனிலை பார்த்தா எனக்கு கவலை. எவ்வளோ லீட் இருந்தாலும் திடீர்னு அவர் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவார்.
பிளேயரை வந்து அப்படியே மாறி பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சடன்லி யூ கேன் சேஞ்ச் த மேட்ச் அப்படின்னாரு. அதுக்கு தான் ரொம்ப கவலையாக இருந்தேன். நல்ல வேலை பெஞ்சில் இருந்து டென்ஷனாக இருந்தேன். ஒவ்வொரு வாட்டி அஸ்லம் வந்து பெஞ்சில் உட்காரும்போது எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. ஏன்னா அஸ்லம் மேட்டில் இருக்கிற வரைக்கும் அப்படி எனக்கு கவலையில் அவர் எப்படியாவது மேட்சை ஜெயிக்க வச்சுருவாரு எனக்கு தெரியும்னாரு. திரும்பி வைக்கப்பட்டார் அஸ்லம். ரைட், இதுதான் கோச்சிட்ட கேட்டது. இப்போ அஸ்லம் என்ன கேப்டன் என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். அப்புறம் அஸ்லாம் அண்ட் போன மேட்சும் நீங்கள் ஜெயிச்சிங்க. போன மேட்ச்சில் உங்கள் அம்மா வந்து அங்கே பார்க்குறதுக்கு. அண்ட் உன்னோட பிகேஎல் சீசன் 5 சீசன் முன்னாடி பிகேலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது உன் ஜேர்னி, இப்போ எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருந்தது, பின்னாடி எப்படி இருந்தது உன் ஜேர்னின்னு கேட்டாங்க. சொன்னார், பிகேஎல் தான் என்னோடய லைஃபே மாற்றிடுச்சு. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இப்போது நான் சொல்கிறேன், பிகேஎல்னால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அண்ட் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பிளேயர் இருக்காங்க கபடி விளையாடணுன்னு. ஏன்னா கபடி வந்து எக்ஸ்பென்சிவ் கேமே கிடையாது. ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் இருந்தால் போதும், எங்கே வேணால் விளையாடிடலாம். நானே நிறைய வாட்டி ஸ்கூல் டயத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன் கபடி. நானே கேஜி போன சட்டெல்லாம் போட்டு நான் விளையாடிருக்கேன் கபடி. பட் இப்போ இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னா அது தேங்க்ஸ் டு பிகேஎல். நேம், ஃபேம், பைசா எல்லாமே எனக்கு பிகேஎல் தான் கிடச்சிது. பேர், புகழ், பணம் எல்லாமே. எனக்கு வந்து எங்கள் பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்கணும் எல்லாரும் அப்படின்ற போது என்னோடய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா எலிவேட் ஆச்சு. நான் இப்போ விளையாண்டதெல்லாம் எங்கள் அம்மா மதருக்கு டெடிகேட் டு மை மதர்ன்ற மாதிரி. சரி, அம்மான்னு எனக்கு அம்மா ரொம்ப முக்கியம். அண்ட் பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நான் வந்து ஏஷியன் கேம்ஸ் விளையாண்டேன், பிகேஎல் ஜெயிச்சிருக்கேன், கப்பு, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராகவும் ஆயிருக்கேன். பட் எங்கள் அம்மா சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேட்ச் பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்கள அந்த ஸ்க்ரீனில் காட்டும்போது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னாரு. மா கேலியே ஜீத் கே ஆகும் அப்படின்னாரு. அதை நானும் உங்கள்கிட்ட அதான் சொல்கிறேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்போதுமே பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, கைவிட்றாதீங்க பேரண்ட்ஸை. அம்மா அப்பா தான் முக்கியம். நம்ம என்ன தான் வாழ்க்கையில் சாதித்தாலும் அம்மா அப்பா வருத்தப்பட்டாங்கன்னா நல்லதில்லை. ஸோ நீங்களும் எப்போதுமே ரெஸ்பெக்ட் கொடுங்க, எல்டர்ஸ் கொடுங்க, அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களோட சந்தோஷம் தான் உங்களுக்கு மெயின். ஸோ அதை தான் அஸ்லம் தான் இன்சிஸ்ட் பண்ணார். அப்புறம் கேட்டாங்க, நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ஹரியானா ஸ்டைலர்ஸ் கூட, ஏன்னா சிவம் பட்டாரே வேறு அங்கே நல்லா விளையாடிட்டு இருக்காரு, என்ன பண்ண போகிற அது மாதிரி கேட்டாங்க. சொன்னார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவம் பட்டாரே என்னோட ஸ்டூடெண்ட்டார். ஆமாம், அவர் என்கிட்டே தான் விளையாடிட்டு இருந்தவர். எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரே ஊர் தான். நாங்கள் 10 மீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. எப்போதுமே ஒன்றா தான் விளையாடிட்டு இருப்போம். அப்கமிங் ஸ்டார் சிவம் பட்டாரே கடந்த 3 சீசனும் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடுறாரு. அண்ட் பிகே 11ல் இம்பார்ட்டன்ட் ரோல் அவர் பண்ணது போன சீசனு. ஹரியானா ஜெயிச்சதுக்குள்ள அவரோட ரோலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹரியானா ஸ்டேட் ஜெயிச்சது. வெரி டாமினேட்டிங் ரைடர், டாமினேட் பண்ணுவார். ஒரு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் புத்திசாலித்தனமாக ரைடு எடுப்பார், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நடுவில் போய் கோட்டு தொடாமலாம் வந்தவங்களாம் எனக்கு தெரியும். சச்சின் தென்வர் இவங்க டீமில் தான் இருக்காங்க. ஸோ இன்டெலிஜென்ட்டாக வேறு விளையாடுவார். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் மட்டும் இல்லை, இவர் மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டூவர்ட் சிங்கும் நான் சொல்லி ஆகணும், அவரும் ரொம்ப 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 நல்லா விளையாண்டார் இன்றைக்கி. நாங்கள் எல்லாமே ஒன்றா பார்ட் ஆஃப் யுவா பல்தன். 3 வருஷமாக எனக்கு ஸ்டூவர்ட் சிங்கை தெரியும். 3 வருஷமாக எங்கூட விளையாடிட்டு இருந்தார் யுவா கபடியில். அப்போயே எனக்கு தெரியும் ஒரு நல்ல பிளேயர்னு. நான் தான் கோச்சுக்கிட்டே சொன்னேன், இவருக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தே ஆகணும், பார்க்கலான்னு. சான்ஸ் கொடுத்தா அன்றைக்கி பயங்கரமாக பிரமாதப்படுத்திட்டார். 8 பாயிண்ட் வேறு எடுத்தார். அவர் கேம்பில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் நான் சான்ஸ் கொடுக்க சொன்னேன். கோச்சும் அதை அப்சர்வ் பண்ணார். அதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு ஸ்டூவர்ட்டையும் புகழ்ந்தார். போன சீசனே நாங்கள் ஸ்டூவர்ட்டுக்கு பிட் பண்ணோம். பட் பட்ஜெட் இல்லை, எக்ஸ்பென்சிவ் போனதில்ல. மும்பாக்கு போயிட்டார் போன சீசனு. பட் அங்கே அவருக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. இந்த வாட்டி எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது, நாங்கள் எடுத்தோம் அவர் ஆப்ஷனில். அண்ட் ப்ரூவ்டு நாங்கள் எடுத்தது கரெக்டு தான்றதை அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சார். ஐம் ஹாப்பி ஃபார் ஸ்டூவர்ட் சிங் ஆல்சோ அப்படின்னாரு. இதான் மொத்தத்தில் அவங்க சொன்னது. இதுவே பெரிய 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, நான் எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாக சுருங்க சொல்லி விளங்க வச்சுட்டேன். பரிபாதத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.